நான் உங்கள் பயணமத் மதன். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர்கிட்ட இருக்கிற திருவண்ணாமலை கோவிலுக்கு வந்திருக்கோம். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா பெருமாள் கோவில் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது. இந்த கோவிலை பற்றி முழு விவரத்தை வாங்க பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்கு பின்னாடியே மேற்கு தொடர்ச்சி மலையும் இருக்குது. திருவண்ணாமலை அதாவது சீனிவாச பெருமாளோட திருக்கோவில் இது. இந்த கோவில் எங்கே இருக்குன்னா விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி வந்தீங்கன்னா மலைக்கு மேலே அந்த கோவில் இருக்குது. ரொம்ப ரம்மியமான கோவில் இது. அது மட்டும் இல்லாமல் அந்த கோவிலுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை, அதை பார்க்க அவ்வளோ நல்லா இருக்கும். இந்த மலை பயணம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், ஏன்னா படி வந்து கொஞ்சம் கம்மி தான், அதனால பிரச்சனை இல்லை இருக்குது. அதை நம்ம பண்ணி ஏறி போகணும். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கோவில் தெரியுங்களா, அது ஒரு கோவில். இதுக்கு மலைக்கு பின்னாடியே இன்னொரு கோவில் இருக்கும், அதாவது ஏசப்பா மேலே இருப்பார் அப்படி சொல்லுவாங்க, அந்த மாதிரி கோவில் இருக்கும். இது வந்து ஆஞ்சநேயர் கோவில். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மலைக்கு மேலே ஒரு ஆஞ்சநேயர் கோவில் இருக்குதுன்னு இப்போ தான் பார்க்கேன். இல்லாமல் இங்கே இருக்க படியை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கோணலாக இருக்கும். எல்லா படியுமே கீழேருந்து மேலே வரைக்கும் கோணலாக தான் இருக்கும், பார்க்க ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். இந்த மலை பார்த்தீங்கன்னா பெரிய மலை. அது மட்டும் இல்லாமல் மலைக்கு மேலேயே இந்த மாதிரி படி அவங்களே செஞ்சுருக்காங்க, பார்க்க நல்லா இருக்குது. இந்த மலை பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஆரம்பித்து அப்படியே ராஜபாளையம் அப்படியே போயிட்டே இருக்கும், நல்லாயிருக்கு பார்க்க. மிஞ்சி போனால் ஒரு 100 படி ஏறிப்போனா கால் வலிக்கு, ஏன்னா காலையிலேருந்து ஒரே ரவுண்டை அலைஞ்சிருக்கேன், நல்லா சுற்றிருக்கேன். இங்கே நிறையா பார்த்தீங்கன்னா கல்லை அடுக்கி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. அதாவது இந்த மாதிரி கல் அடுக்கி வச்சா நம்ம நினச்ச காரியம் கூடுன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை, அதான் அவ்வளோ கல் அடுக்கி வச்சுருக்காங்க. மேலே என்ன போப்போ நிறைய கல் அடுக்கி வச்சுருப்பாங்க. ஒரு வழியாக மேலே வந்தாச்சுன்னு நினச்சா படி இன்னும் போயிட்டா இருக்குது. அப்பா எப்படி இருக்குது பாருங்கள், பார்க்க அவ்வளோ சூப்பராக நல்லா அழகாக இருக்குது. இந்த சைடில் இருக்கு மக்களே, இது பார்த்திங்கன்னா கீழே ஒரு கோவில் இருக்குது. இந்த கோவில் வந்து அதாவது அலமேலு மங்கை சொல்லிட்டு சாமி, சரியா, அந்த சாமி பேர் வந்து இந்த இடத்துல இருக்குது. மேலே தான் பெருமாள் இருக்கார், பார்க்க போகிறோம். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நிறையா கல் அடிக்க வச்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள் எவ்வளோ கல் அடிக்க வச்சுருக்காங்கன்னு. அப்போ இவ்வளோ தூரம் நம்பிக்கை. ஒரு வீடு கட்டுவா, ஒரு சொல்கிறது, ஒரு வீடு கட்டணும் செய்யணும், அந்த மாதிரி எவ்வளவோ ஒரு ஆசை நமக்கு இருந்துச்சு. நம்மளும் ஒரு தடவை வந்து கல் அடுக்கி வச்சேன், ஆனால் இப்போ இல்லை, ஆனால் வீடு கட்டிட்டேன். தப்போ ரைட்டோ நம்மளே நிறையா கஷ்டம் துன்பம் அந்த மாதிரி நிறையா இருக்கும். இந்த மாதிரி ஒரு அடுக்கி வச்சுட்டு போகும்போது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் சொல்லிக்கலாம்ல, ஒரு தன்னம்பிக்கை, அது மாதிரி எது வேணா இருக்கலாம்ல, அதான் சொல்கிறது. இந்த மலையோட பேர் என்ன திருமலை. அது அப்படியே நாட்கள் ஓட ஓட இது திருமலை ஆயிடுச்சு. இந்த மலைக்கு பெருமாள் எப்படி வந்தாருன்னா திருவேங்கடத்துல இருக்கிற சீனிவாச பெருமாள் வந்து இங்க வேட்டைக்கு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த தெற்கு பக்கம் இருக்கிற மக்களுக்காகவே அவர் இங்கேயே தங்கிட்டாரு. இங்க ஆதிசேஷன் மலையாகும், அதாவது பெருமாள் வந்து திருப்பதியில எப்படி காட்சி தராரோ அதே மாதிரி இங்கேயும் காட்சி தராரு. சீனிவாசன் பெருமாளோட பாதம் இது, சரிங்களா, இதான் அந்த பாதம். திருப்பதிக்கு போக முடியாதவங்க இந்த கோயிலுக்கு வருவாங்க. திருப்பதியில் என்ன வேண்டிக்கிட்டாங்களோ அதையே இங்கேயும் வேண்டுவாங்க. ஆனால் திருப்பதியும் இந்த சாமியும் ஒன்று தான். ஒரு கோவில் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஏஸ் கோவில் நினைக்கிறேன், மலைக்கு மேலே இருக்கிற பேர் சரி எனக்கு தெரிஞ்ச நானே சொல்லுவேன், ஏஸ் கோவில் நினைக்கிறேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அது கிட்டேயே மலையை கொட்டஞ்சி எவ்வளோ தூரம் வேலை பார்த்துருக்காங்க பாருங்கள். மலையை கொட்டஞ்சி எவ்வளோ தூரம் கல் எடுக்க முடியும் அவ்வளோ தூரம் எடுத்துருக்காங்க. இந்த அப்பா வரலண்ணே, என்ன இந்த அப்பா எவ்வளோ? 3 அப்போ இருக்கும், 50 ரூபாய்ண்ணே. ஓகேண்ணா, இது அப்போ தாங்கண்ணே, ஒரு கவரில் போட்டுதாங்கண்ணா. இங்கே இருக்கிற இந்த தீர்த்தோட பேர் வந்து கோனேரி தீர்த்தம்னு சொல்லுவாங்க. இந்த தீர்த்தத்தில் நீங்கள் குளிச்சிங்கன்னா வேண்டிய வரம் கிடைக்குன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை. அது நீங்கள் இந்த பக்கம் கண்டிப்பாக வந்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு மறக்காமாங்க. நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் இந்த கோவில் இருக்குது. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம கூட மக்களே மீண்டும் சந்திப்போம். நன்றி.